ஏன்னா எல்லாரோடையும் பிரச்சனை. இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி அப்படின்னு இவங்க கொச்சல் கொடுத்துக்கின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு இஸ்ரேலை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இஸ்ரேலுக்கும் யுஏஇக்குமே சமாதானம் ஏற்பட்டு விட்டது. அது தெரியுமா? போன ட்ரம்ப் பீரியடில் சவுதியோட ஏற்பட இருந்தது. ஆனால் இந்த ஹமாஸ் அட்டாக் அது சொதப்பிடிச்சு. இது கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ட்ரம்ப்பு போகிறதுக்குள்ளே அதை பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? சவுதி அரேபியா, யுஏஇ அவங்களுக்கெல்லாம் பாலஸ்தீன் பிரச்சனை பற்றி எதுவும் தெரியாதா? அவங்களே நாங்கள் இஸ்ரேலோட சமாதானமாக போகிறோம். எகிப்து எப்போ போயிட்டாங்க சமாதானமாக? ஜோர்டான் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் கடந்து குச்சி நிற்கிறீங்க? காரணம் என்னன்னா, இஸ்ரேலை நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அவங்க குரூப்புக்குள்ள நான் தான் தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு நினச்சி நிற்கிறாங்க. யாரும் அவங்க சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு சீனா எங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? கை கழுவிட்டாங்க. ஈரான்லேருந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கினுக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு கஷ்டம். ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் அடி வாங்கினாலும் கஷ்டம். இல்லை ஈரானில் அமெரிக்கா ஆதரவு ஆட்சி வந்தாலும் கஷ்டம். இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியே அமெரிக்காவுக்கு ஆதரவாக திரும்பினாலும் சீனாவுக்கு கஷ்டம்.